ஒரு கிராமத்துல பங்கஜம் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை பேரு கோபால், இன்னொரு பிள்ளை பேரு பூபால். 2 பேரும் பெரிய சோம்பேறிங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு நிறைய நிலங்கள்லாம் இருந்துச்சு. அந்த அம்மா அதை வச்சு தன் வாழ இது பண்ணிட்டு வந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டும் வந்தாங்க. அந்த 2 பசங்களும் ரொம்ப பெரிய சோம்பேறிங்க. 2 பேரும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஊர் சுற்றுவாங்க, நல்லா கதை பேசுவாங்க. அந்த அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. வயசானதுனால அவங்களால சின்ன சின்ன வேலை தான் செய்ய முடிந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. டேய் கோபால், பூபால், எனக்கு வயசாயிடுச்சுடா. என்னால் சின்ன சின்ன வேலை தான் செய்ய முடியுதுடா. இந்த மாட்டு தொழுவத்தை கூட என்னால் சுத்தம் பண்ண முடியல. ஒரு நாளாவது இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறீங்கடா. நான் என்ன தான் பண்ணுறதுடா? நான் வயசாகிடுச்சு, முடியாத இருக்கிறேன். ஒரு வேலையாவது செய்கிறீங்களா? யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படின்னு அந்த அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்தாலும். ஆனால் அந்த பசங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காம அவங்க விருப்பப்படி தான் இருப்பாங்க. எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டும் தூங்கிக்கிட்டும் சோம்பேறித்தனமாக தான் இருந்தாங்க கோபாலும் பூபாலும். இந்த கோபாலுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கட்டில் மேலே படுத்து தூங்கிட்டே இருப்பான் அந்த கோபால். இல்லைன்னா சாப்பிட்டுட்டே இருப்பான். எதனா நொறுக்கு தீனி ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டுட்டே இருப்பான். விடாமல் காலை நேரம் பார்க்காம கூட சாப்பிட்டுட்டே இருப்பான் இந்த கோபால். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த கோபாலும் பூபாலும் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சோம்பேறித்தனமாக இருந்தாங்க. அதனால அவங்க அம்மா ரொம்ப கோபமாகவும் வருத்தமாகவும் இருந்தாங்க. சமையல் ரூமுக்கே நேராக போயிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடுவான் இந்த கோபால். பிரியாணிலாம் நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா சமையல் ரூம்லேயே உட்காந்து சாப்பிடுவான் இந்த கோபால். அவங்க அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டான். அவங்க அம்மா சொல்கிறத கேட்கவும் மாட்டான் இந்த கோபால். இந்த மாதிரி இந்த கோபால் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. என்ன பண்ணுறது இந்த பசங்களை வச்சுன்னு அவங்க வயசான காலத்தில் முடியாமல் இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே இருந்தாங்க. இந்த கோபால் சொல்கிற பேச்சு கொஞ்சம் கூட கேட்குற மாதிரியும் இல்லை. எப்போவுமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டே இருப்பான் இந்த கோபால். பூபாலும் அப்படி தான் வெளியில் சுற்றுவது அப்படின்னு தன் வாழ்க்கையை கழிச்சு கொண்டு வந்தான் பூபால். டேய் கோபால் பூபால், எனக்கு வயசாகிடுச்சு. நான் உங்களுக்கு 2 புதையல் தரேன். அதை வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கோங்கடா. நான் எப்போனாலும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 2 நிலம் வச்சுருக்கேன். அந்த நிலத்தை வந்து உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. கொஞ்ச நாளே அவங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. அதனால் பூபாலுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும். டேய் கோபால், நம்ம அம்மா திடீர்னு இப்படி இறந்து போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதுடா? நம்ம எப்படிடா வாழ்த்து? நம்ம ரொம்ப சோம்பேறியாக வாழ்ந்துட்டோம். ஆனால் அம்மா நம்மளுக்கு 2 புதையல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த நிலத்தை தோண்டி பார்த்தா தெரியும்டா. அந்த நிலத்துல புதையல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை போய் தோண்டி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் புதையல் இருக்குதா இல்லையான்னு. நம்ம போய் அந்த நிலத்தை தோண்டி பார்க்கலாம்டா. வாடா, இவ்வளோ நாள் இப்படியே வாழ்ந்துட்டோம், எப்படி தான் வாழறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கோபாலும் பூபாலும் அந்த நிலத்தை தோண்டி பார்த்தாங்க. ஆனால் அந்த நிலத்துல எந்த ஒரு புதையலும் இல்லை, வெறும் மண்ணு மட்டும்தான் வந்துச்சு. உடனே அந்த நிலத்தை இதே மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விதையெல்லாம் போட்டு விட்டாங்க கோபாலும் பூபாலும். கொஞ்ச நாளத்துலேயே அந்த விதையெல்லாம் நல்லா முளைத்து நல்ல பயிர் லாபமாக நல்லா விளைந்து வந்துச்சு. அதனால் கோபாலும் பூபாலும் சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னொரு நிலத்தையும் போய் நம்ம தோண்டி பார்க்கலாம், அந்த நிலத்துலையாவது அம்மா புதையல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிலத்தை தோண்டி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலும் பூபாலும் அந்த நிலத்தை நோக்கி போனாங்க. அந்த நிலத்துலையாவது புதையல் இருக்கான்னு பார்க்கலாம் என்று கோபாலும் பூபாலும் அந்த நிலத்தையும் தோண்டி பார்த்தாங்க. அந்த நிலத்தையும் தோண்டி பார்த்தா அதுலேயும் புதையல் இல்லை அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. டேய் கோபால், அம்மா நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்கடா. இங்கே புதையல் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ தோண்டி பார்த்தாலும் புதையலே இல்லையேடா.
என்னடா பண்ணுறது கோபால்? இந்த நிலத்துல அம்மா புதையல் மறைச்சி வச்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு புதையலுமே இல்லைடா. நம்ம என்னடா பண்ணுறது? நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேடா. நம்ம சாப்பாட்டுக்கு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேடா. நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படிடா ஓட்டுவது அப்படின்னு கோபாலும் பூபாலும் மாறி மாறி சண்டை போட்டுன்னே இருந்தாங்க. புதையலும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போனாங்க கோபாலம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சி வந்து அதை அறுவடை பண்ணி விற்றப்போ கோபாலுக்கும் பூபாலுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிது. அப்போ தான் புரிஞ்சுது இந்த நிலத்தை தான் அம்மா புதையல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அப்போ தான் கோபாலம் பூபாலம் புரிஞ்சுக்கினாங்க. நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நம்ம கிட்ட நிலையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலம் பூபாலம் நல்லா புரிஞ்சுக்கினாங்க. தங்க சோம்பேறித்தனத்தை கோபாலம் பூபாலம் விட்டுட்டாங்க. அன்னிலேருந்து அந்த நிலத்தை உழைச்சி அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு வாழணும்னு சொல்லிட்டு கோபாலம் பூபாலம் நினச்சாங்க. தங்களுடைய அம்மா தங்களுக்கு இவ்வளோ பெரிய புதையல் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு கோபாலம் பூபாலம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.